வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பதவி. பதவினா உங்களுக்கெல்லாம் தெரியும், சாதாரண கடைநிலை ஊழியனில் இருந்து இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதி வரை உள்ளது அனைத்துமே பதவிகள் தான். சரி, பதவின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பொசிஷன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. பதவிங்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இடம். சரிங்களா? நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், பதவின்னா அதுக்கு அர்த்தம் உதவிங்க, சும்மா கிரன்னு விறப்பா உட்கார்ந்துருக்கிறது அல்ல. அப்படி ஒருத்தர் பெரிய அதிகாரி ஒருத்தர் செய்த உதவியைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு சொசைட்டி, கூட்டுறவு சொசைட்டி, நகைக்கடன் கொடுக்கக்கூடிய இடம். அப்போது அது ஒரு கிராமத்தில் இருக்குது. ரங்கம்மாள் அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து அதில் ஒரு நகைக்கடன் வாங்குறாங்க. வாங்கிட்டு ரசீதெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் சொசைட்டிக்காரங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ரங்கம்மாள் அப்படிங்கிறத காதில் விழும்போது தங்கம்மாள் அப்படின்னு விழுந்திருக்கு. தங்கம்மாள்னே எல்லா இடத்துலையும் எழுதிட்டாங்க. தங்கம்மாள் ஒய்ஃப் ஆஃப் நடராஜன் அட்ரஸ் போட்டு கீழே அந்த மாதிரி ரேகை வச்சிருக்கு. எல்டிஐ ஆஃப் தங்கம்மாள்னு தெளிவாக எழுதிட்டாங்க. நகைக்கடன் கொடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேர் மட்டும் மாறிடுச்சு. ஒரு வருஷம் ஆச்சு, நகை எடுக்கணும், டியூ டேட் முடிய போகுது, பல நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு, இப்போ ஏலத்துக்கும் போகுது. அதனால் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. லெட்டர் அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு லெட்டருக்கும் பதில் இல்லை. இடையில ஒரே ஒரு லெட்டருக்கு மட்டும் ஒரு பதில் வருது. அதில் தங்கம்மாளுங்கிறவங்க இங்கிலீஷில் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி உங்ககிட்ட எந்த விதமான லோனும் வாங்கலை, இந்த கடிதம் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல, அதனால் இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதில் எழுதியிருக்காங்க. இவங்க அது இங்கிலீஷில் இருக்கனாலேயோ என்னமோ சரியாக கவனிக்காமல் அதையும் எடுத்து அந்த லெஜரில் அழகாக ஃபைல் பண்ணி வச்சிட்டாங்க. எது வந்தாலும் மூட்டை கட்டி வைக்கிறதுங்கிறது ஒரு இயல்பான பழக்கம். சரிங்களா? வச்சுட்டாங்க. இப்போ நம்ம சொன்ன அதிகாரி, அந்த நேர்மையான, அந்த மனிதாபிமானம் மிக்க அந்த அதிகாரி அந்த சொசைட்டியில் போய் சேர்றார். எஸ்ஓவாவோ எம்டியாவோ சேர்றார். அப்போது அந்த ஏலம் அந்த சமயத்தில் தான் வருது கரெக்டாக. அப்போ இவருடைய டேபிளுக்கு வரும்போது அந்த லெஜர்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கார். அப்போ இவருக்கு ஒரு பாயிண்ட் பிடிபடுது. தங்கம்மாள் ஒய்ஃப் ஆஃப் நடராஜன் எல்லாம் இருக்குது, கீழே வந்து ரேகை வச்சுருக்காங்க. படிக்காத பார்ட்டின்னு நல்லா தெரியுது. ஆனால் அதில் அவங்க எழுதின லெட்டரை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்குது. இது ஒரு சின்ன நெருடல் இருக்குது. அப்படியே இருக்கும்போது அந்த செயலாளர் வர்றாரு. சார், இந்த தங்கம்மாள் கேஸ் எல்லாம் சரியாக வராது சார், பல லெட்டர் போட்டாச்சு, ஏலம் விடுறத தவிர வேறு வழியே இல்லைங்க அப்படின்னு அவர் ரொம்ப அவசரப்படுறாரு. அந்த ஏலத்தை இன்றைக்கே இப்போவே விட்டால் கூட பரவாயில்லன்ற மாதிரி அவருடைய துணி இருக்குது. ஸோ அதிகாரிக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. இல்லை பார்த்துருவோம், பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு அதிகாரி சொல்கிறார். ஏன்னா பொதுவாக அதிகாரிகள்லாம் எப்படின்னா, ஏலம் விட்டுடலாம், இன்றைக்கே விட்டுடலாம் அப்படின்னு ரிஸ்க் எடுக்காமல் தான் இருப்பாங்க. இவர் அப்படி இல்லை, மெனக்கெட்டு ஒரு காரை எடுத்துட்டு அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. தங்கம்மாள் ஒய்ஃப் ஆஃப் நடராஜன் அப்படின்னு இருக்கு. அப்போ இவருக்கு என்ன ஸ்ட்ரைக்காதுன்னா, ரெண்டு தங்கம்மாள் இருப்பாங்க போல். ஒருத்தங்க கைரேகை வைக்கிறாங்க, ஒருத்தங்க இங்கிலீஷில் லெட்டர் போடுறாங்க. அதனால் நம்ம தங்கம்மாள்னு கேட்குறத விட நடராஜன் வீடு எதுன்னு கேட்போன்னு சொல்லி யோசனை பண்ணி கேட்குறாரு. அப்போ ரெண்டு நடராஜன் இருக்கான்றாங்க மறுபடியும். சரி, தங்கம்மாள் வீட்டுக்காரர் யார்? அந்த நடராஜன் வீடு இதாங்க. தங்கம்மாள் வீட்டை காமிச்சிட்டாங்க. அது ஒரு பங்களா வீடு, கொஞ்சம் பணக்கார வசதியான வீடு. அங்கே போனோடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் ஏற்கனவே லெட்டர் போட்டிருக்கேனேங்களே, இந்த மாதிரி நான் லோன் வாங்க கிடையாது, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கேனே. அப்போது இன்னொரு தங்கம்மாள் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இல்லை இன்னொரு தங்கம்மாள்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொரு நடராஜன், அவங்க மனைவி பேர் என்ன? அவங்க மனைவி பேர் ரங்கம்மாள், எனக்கு அவங்க தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு ஏழ்மையான பகுதி கொஞ்சம் தள்ளி இருக்குது, அந்த வீட்டை காட்டுறாங்க. அங்கே போனால் அங்கே பையன் இருக்கான். ஆமாம்மா, சொசைட்டியில் அம்மா கடன் வாங்கியிருக்காங்க, திருப்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, பணம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இன்றைக்கோ நாளைக்கோ திருப்பலான்னு இருக்கோம் அப்படின்னு அந்த பையன். சரி, உங்கள் அம்மா எங்கே? ஐயா, காட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. ஏறு காரில் நேராக தோட்டத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு, ஏம்மா நீங்கள்? ஆமாங்க, நான் தான் ரங்கம்மாள், உங்கள் சொசைட்டியில் நான் லோன் வாங்கியிருக்கேன், திருப்பணும்னு தான் ரெடியாக இருக்கேன். இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, மகளோட நகை மருமகனுக்கு தெரியாது,
அதனால் அது ஏலங்களும் போகிறதுக்குள்ளே நாங்கள் எடுத்தே ஆகணும், அதை இல்லாட்டி மானம் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு அதிகாரி, ஏறுமா கார்லன்ட்டு பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு நேராக சொசைட்டிக்கு வராங்க, பணத்தை கட்டுறாங்க, நகையை திருப்பி கையில் கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த அம்மாளுடைய மருமகன் மகள் நகை குடும்ப பிரச்சனை எதுவும் இல்லை, எல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. சரி நம்ம தானே கூட்டிகிட்டு வந்தோம், மறுபடியும் நீ கார்லேயே போய் இறங்கிக்கமான்னு சொல்லி அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ செயலாளரை பார்க்குறாரு அதிகாரி, அவருக்கு பதில் இல்லை, பேசாமல் நிற்கிறார். ஏற்கனவே இவங்களை அக்ரிமெண்ட் எப்படின்னா, நான் நேரில் போய் பார்க்குறேன், ஒருவேளை நான் பார்த்து சரியான பார்ட்டியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் இந்த கார் வாடகை பூரா நீ ஏற்றுக்கணும்னு இவர் சொல்கிறார். செயலாளர் ஓகேன்றார். ஏன்னா அதிகாரி எங்கே கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு அலட்சியம். ஆனால் இவர் போய் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா இவர் உள்ளுணர்வு சொல்லியிருக்கார், ரேக வச்ச பார்ட்டி தங்கம்மாள்னா, இங்கிலீஷில் லெட்டர் போட்ட தங்கம்மாள்னா 2 பேர் இருக்கணும். அப்போ ஏதோ தவறு நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னா, கடைசியில் இவங்க ரங்கம்மாள்னு எழுதுறதுக்கு பதிலாக காதில் சரியாக வாங்காமல் தங்கம்மாள்னு எழுதிட்டாங்க. இதில் வந்த குழப்பம்தான் இது. 2 பேர் கணவரும் நடராஜன் இருக்கிறதுனால ஈஸியான ஒரு சொல்யூஷனுக்கு அங்கே வழி இல்லை. அந்த லெட்டர் பூராமே தங்கம்மாள் வீட்டுக்கு தான் போகுது, ரங்கம்மாள் வீட்டுக்கு போகல. இவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த அதிகாரிக்கு நிம்மதி. ஏன்னா அவருடைய முயற்சியால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வரக்கூடிய விஷயத்தை ஈஸியாக சுலபமாக முடிச்சிட்டார். இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், அரசு அதிகாரிகளையும் நேரடியாக கேட்போம். சம்பளம் குடும்பத்துக்கு, வாழ்த்து உங்கள் வாரிசுக்கு, சந்ததிகளுக்கு, குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கணும் தானே இத்தனை பண்ணுறீங்க. அதை தப்பாக பண்ணால் அதுங்க எப்படி நல்லா இருக்கும்? சாதாரணமான கேள்விங்க இது. இதுக்கு ஒன்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் படிக்க வேண்டாம், சாதாரணமான கேள்வி. நான் ஒன்று கேட்கட்டுமா? எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். எளிமையான வாழ்க்கை, அதில் இருக்க சுகம் உங்களுடைய ஏசி ரூமில் சத்தியமாக கிடைக்காதுங்க. அதில் உள்ள சுகம் உங்கள் ஏசி ரூமில் சத்தியமாக கிடைக்காது. சரிங்களா? இந்த இடத்துல அந்த அற்புதமாக வேலை செஞ்சு சரியான ரங்கம்மாளை கண்டுபிடிச்ச அதிகாரிக்கு நம்ம சேனல் சார்பாகவும் மற்றவர்கள் சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அவர் யாரோ எவரோ விஷயம் கரெக்டாக பண்ணியிருக்காரு, அற்புதமான யோசனை பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு நன்றி சொல்கிறதுல தப்பே கிடையாதுங்க. இதுதான் எனக்கு விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். புரிஞ்சால் நல்லது. உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.